ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக நான் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறேன். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் எடுக்கும்போது அதை ரெடி பண்ணுற இடையில நம்பட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நாள் முழுக்க செய்கிறத ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீடியோவாட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஐயோ பெரும்பாடாக ஆகிடுது. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும், அதாவது விலாக் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் எடுத்துப்பேன். எது வைக்கணும் எது வைக்காண்டாம் என்ன பண்ணுறது அப்படி நேற்று இந்த சீனு காமிச்சோம், இன்னைக்கு அது வேண்டாம் இது வைப்போம் அது வைப்போம் அப்படின்னு சொல்லி என் மண்டை கிறுக்கே பிடிச்சிரும். அப்போ தான் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோவாட்டி எடுத்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடிட் பண்ணி சுருக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட வீடியோக்களெல்லாம் இன்றைக்கி எடுக்கவே இல்லை. அதில் முக்கியமாட்டு இன்றைக்கி கார்த்திகை 1 அதுவுமாட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கி ஃப்ரெண்டு வாசல் தூத்து தொளித்து ஒரு கோலம் போட்டேன். அது எடுக்கவே இல்லை. திருப்பி என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கி இன்றைக்கி வீடு தூத்து தொடச்சி பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி இந்த மாதிரி துணி நிறைய துவைக்க வேண்டியிருந்து கொஞ்சமாக மிஷினில் போட்டேன், கொஞ்சமாக கையிலலாம் துவைச்சேன். இது எல்லாமே நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக எங்கள் வீட்டில் கிரைண்டர் ரிப்பேர் ஆகி போச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நல்லாக்க கொண்டு போயிட்டு வந்தாங்க. அது கடையில் நல்லாக்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, புது கிரைண்டரும் இப்போதைக்கு வாங்குறது மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான். ஆனால் சீக்கிரம் வாங்கிடுவோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைட்டுக்கு இன்றைக்கி என்ன சமையலுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி திங்கக்கிழமைல நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் வைக்கணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன செய்தாங்க, மீன் வாங்கிட்டு வரல. கார்த்திகை 1 அதுவும் மட்டும் மீன் வாங்காண்டா, நீ எதையாச்சும் வை அப்படின்னு. ஓகே, வீட்டில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சாம்பார் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பீட்ரூட்டும் பெரிய பீட்ரூட்டு இருந்துச்சு. ஓகே, அதையும் நம்ம பொரியல் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு நான் சமையல் வேலையை லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க மீன் வாங்கிட்டு வருவாங்கன்னு நான் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி சொன்னோடனே திடீர் ஐடியாவாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த பீட்ரூட்டை நான் சீவி பண்ணிடக்கூடாது, கட் பண்ணி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே லேட்டாக விட்டு சமையல் பண்ணுறதுக்கு இதுக்கடையில் அவங்க ஆசை. அந்த மாதிரி சீவலில் வச்சு சீவறது அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, என்ன பண்ணுறது, புருஷனுக்கு ஆசையை நம்ம நிறைவேற்றுறது தான் பொண்டாட்டியோட கடமை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பொடிசாக கட் பண்ணி பீட்ரூட்டையும் பொரியல் பண்ணிட்டேன். பொரியல் பண்ணி அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு, சரி இனிமேல் நம்ம இந்த மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஆப்பத்துக்கு மிக்சியில் தான் போட்டு அரைக்கணும். ஏன்னா தோசை இட்லிக்கெல்லாம் மிக்சியில் அரைக்க அந்த அளவுக்கு நல்லா வராது. பச்சரிசி மட்டுமே போட்டு நம்ம ஆப்பம் அரைக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைப்பட்டுரும் பார்த்துக்கங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அரிசி ஊற வச்சேன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன். அரிசி ஊடால கொஞ்சமாக உளுந்து ஊற வைக்கணும், அதை மறந்துட்டேன். அப்புறமா 2வது உளுந்தை தனியாக ஊற வச்சு அப்படி மாவரைச்சி முடிக்கவே இன்றைக்கி 12:30 மணி கிட்டத்தட்ட 11:30 மணி. 11:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் எங்கள் சித்தி வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு எடுத்துகிட்டு எங்கள் சித்தி வந்தாங்கன்னாக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா என்ன பெற்றிருந்தாலும் எங்கள் சித்தி தான் என்னை வளர்த்து எடுத்து எங்களை ஆளாக்குனது. அவங்கள சித்தின்னு சொல்லக்கூடாது, சின்ன அம்மானு தான் சொல்லணும். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், சின்ன மம்மி பெரிய மம்மி அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கள் சித்தியை. எங்கள் சித்தியை சின்ன மம்மின்னா எங்கள் அம்மாவை பெரிய மம்மின்னு கூப்பிடுவோம். அவங்க சாயங்காலம் வரை இருந்துட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு மாதிரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்றைக்கி கார்த்திகை 1 எங்கள் ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கி வீட்டு வாசலில் காமாட்சி விளக்கு கொளுத்துவாங்க. கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே. இன்றைக்கி நாள் நானும் எங்கள் வீட்டில் சிறப்பாக விளக்கு கொளுத்தணும்னு ரொம்ப ஆசையோடு விளக்கெல்லாம் பூசி எடுத்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி விளக்கு கொளுத்துவாங்களா அப்படின்னு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க, நான் இன்றைக்கி 1 நிமிஷம் ஷார்ட் இதை போடலை. ஏன்னா நான் ஃபுல்லாகவே காமிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால இது பெரிய வீடியோவாட்டே வந்துட்டு கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம எல்லாரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.